ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு பருப்பு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போகிறேன்றது. என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ செஞ்சு காட்டிடுறேங்க. இப்போ மாங்காய் சீசனுங்க. மாங்காய் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது மாங்காய் வச்சு சாம்பார் கண்டிப்பாக செய்வோம். என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் வந்து 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து குக்கர் வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க, அது போதும். இப்போது இதுக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் இடித்து வச்சுருக்கேன். 3 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சாச்சுங்க. மாங்காய் மட்டும்தான் கட் பண்ணல. பருப்பும் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குங்க. பருப்பு இவ்வளோ தேவையானு கேட்டால் கிடையாதுங்க. நான் கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருவேன். குழந்தைங்களுக்கு பருப்பு தனியாக சாப்பிட கொடுத்துருவாங்க. அதனால் அதுக்காக தான் நான் 200 கிராம் பருப்பு போடுறேன். நீங்கள் 100 இல்லை 150 கிராம் உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 150 கிராம் பருப்பு போட்டாலே 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அப்படியே 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. முழுக்க சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் கூட அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறது கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ரொம்ப நல்லதுங்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் இப்போ கொஞ்சம் சீசன் தாங்க. ஓரளவுக்கு வாங்க முடிகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் தாராளமாக வாங்கி செய்யலாங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் ரஃப்பாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப உட்காந்து குட்டியாலாம் கட் பண்ணல, ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 1 செகண்ட் வதக்கி விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுவும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷமே அதிகமாக தாங்க இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காய் ரொம்ப வதங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் அதோட காயோட சத்தும் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப வதக்க வேணாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போது காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் எடுத்த டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவு தாங்க. அதுக்கு 1 மடங்கு அதிகமாகவே தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்போது அது மேலாட்டமாக அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. காய் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே நல்லா வேகட்டுங்க. புளி வந்து ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துட்டாலே போதுங்க. மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அதை புளியை ஸ்கிப் பண்ணிட்டு மாங்காய் சேர்த்துக்கங்க. புளிப்பு கம்மின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போது காய் வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வேக வச்சுருந்தா துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்கேங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். அதையும் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் நான் ஒரே ஒரு மாங்காய் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து மாங்காயோட கொட்டை சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் மாங்கொட்டையும் சேர்த்துருக்கேன். மாங்காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. மாங்காய் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சமைக்கும் போது கடைசியாக தாங்க யூஸ் பண்ணோம். அது எதனால் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து குழைஞ்சிரும். அதனால் மாங்காய் சேர்க்கும்போது எப்போவுமே கடைசியாக சேர்த்து 1 கொதி விட்டு இறக்கி எடுத்துருங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாம்பார் இருக்குன்னு. மாங்காய் வந்து அப்படியே மேலாட்டம் நல்லா மிதக்கிற மாதிரி தான் இருக்குது. மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்த புளியையும் அப்படியே கரைச்சி சேர்த்தாச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாளிப்பும் நான் இன்னொரு பக்கத்தில் போட்டிருந்தேங்க. இன்னொரு கடாயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிருந்தேன். அது கூடவே பாதி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள் சாம்பாரும் நல்லாவே கொதிச்சிடுச்சு. தாராளமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி எவ்வளோக்கு சேர்த்துமோ அவ்வளோ வாசனையாக இருக்கும்.
அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டாலே சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். கடைசியாக நம்மளோட ஸ்டைலில் எப்போவுமே ஒரு பிஞ்சு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்க விட்டுட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் சேர்க்கல, கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சாம்பார் வந்து தாராளமாக 10லேருந்து 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாம்பார் வைக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 வேளையுமே சாம்பார் தான். நைட்டுக்கும் சாப்பாடு தான் இருக்கும், சாப்பாடுக்கும் இதே வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதே வந்து டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. நான் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் புளி சேர்த்துருந்தேன். நீங்கள் புளிப்பு அதிகமான மாங்காய்னா தாராளமாக புளியை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து நுர கட்டி வந்துருச்சுங்க. சூப்பராக மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டு பவுலில் எடுத்துக்கலாங்க. மாங்காய்லாம் பாருங்கள் குழையவே இல்லை, அப்படியே முழுசாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாங்கொட்டையெல்லாம் குழந்தைங்க பிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. நான் வந்து வெறும் அப்பளம் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த அப்பளத்துக்கும் இந்த மாங்காய் சாம்பாரும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாங்காய் சமைக்கிற அன்றைக்கே வீடு ஃபுல்லாகவே அந்த நல்ல ஒரு வாசனை இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.